போன எபிசோட்ல மல்லனும் மணியும் முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க அப்படிங்கறதோட பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே யாகத்தை நடத்தி அவங்களோட கோவத்தை தூண்டிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ யாரையாவது கஷ்டப்படுத்தினா காளி வருவாங்க அப்படிங்கிற நினைப்போட அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. இப்போ நம்மளோட திட்டம் கண்டிப்பா நிறைவேறும், முனிவர்களோட மரணமும் கிராமத்தவர்களோட கஷ்டமும் கண்டிப்பா காளி தேவி எங்க கூட்டிட்டு வரும் அப்படின்னு மல்லனும் சொல்லிட்டு வரான். மணியும் ஒரு படி மேல போய் ஜெயா விஜயானால ஏற்பட இருந்த கோபத்தை தாயார் அவங்களோட ரத்தத்தை கொடுத்து தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த முறை நம்ம தோத்து போக மாட்டோம், தாயார் கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. இங்க ஏற்பட போற இந்த ரத்த வெள்ளத்துக்கு முன்னாடி என்னோட ரத்தத்தை நான் காணிக்கையாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரத்தத்தையும் காணிக்கையாக்குறான். அங்க ஒரு குடிசைக்குள்ள ஒரு சின்ன பையன் போய் உட்காடுறான். அந்த இடத்த நோக்கி மல்லன் அவனோட சக்தியை செலுத்தி நெருப்பு உருவாக்கவும் அந்த இடமே தீப்பத்தி எரியுது. அதை பார்த்துட்டு அந்த பையன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு கதறி அழுகவும் அம்மா ஓடி வந்து காப்பாத்த பாக்குறாங்க. மத்த பெண்கள் எல்லாம் அவங்களை பிடிச்சி தடுத்து நிறுத்திக்கிறாங்க. இதை உணர பார்வதியும் கோவத்தோட அவங்க கிட்ட வரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன குழந்தையோட உயிரை பறிக்க துணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க. மல்லன் அங்க அமைதியா தவம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முனிவரை தாக்குறதுக்காக அவனோட வாளை உங்க அவரை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்கு. அதனால அவனோட வாளும் வெளியே தூக்கி எறியப்படுது. திரும்பி பார்த்தா அங்க மகாதேவர் வந்து நிக்கிறாரு. ஆனா மணி இன்னொரு இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்க முனிவர்கள் தாக்க போனா அங்கேயும் இதே மாதிரி நடக்குது. அங்க நாராயணனும் லட்சுமி வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குடிசையில அந்த பையன் இருந்தா இல்லையா, அவன் அங்க உள்ள இருந்து காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கான். மகாதேவரும் அவரோட சூழாயத்தினால மழை பொழிய வைக்கிறாரு. அதனால குடிசையில பிடிச்ச நெருப்பும் அணைஞ்சிருது. இதை பார்த்துட்டு மலன் கொஞ்சம் கூட பயப்படாம சிரிச்சுக்கிட்டே மகாதேவர் ரொம்ப சுலபமா பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுட்டாரு. எனக்கு நல்லா தெரியும், தாயாரை இங்க அழைக்கணும் அப்படின்னா உங்களையும் சேர்த்து நான் சமாளிக்க வேண்டியது வரும்னு. இது வரைக்கும் எனக்கு திட்டம் எல்லாம் தோத்து போனதுக்கு காரணமே நீங்க தானே. இதை பார்த்து நான் ஒன்னும் ஆச்சரியப்படல. ஆனா இந்த முறை நாங்க தோத்து போக மாட்டோம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பக்தர்களை எங்க இடத்துல நீங்க காப்பாத்திட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க திட்டமே இதுதான். நீங்க இந்த பக்தரெல்லாம் காப்பாத்திட்டீங்க. ஆனா அங்க தாயாரை காப்பாத்த போறது யாரு அப்படிங்க அங்க பார்வதி நடந்து போயிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க. அசுரர்கள் மாதிரி சிலர் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு எனக்கு வழிவிடுங்க அப்படிங்கிறாங்க பார்வதி. அவங்க வழக்கமா அசுரர்கள்லாம் சிரிக்கிற மாதிரி அவங்கள பார்த்து கிண்டலா சிரிக்க, நான் சொல்றது காதுல விழுகலையா, இங்க இருந்து விலகி போங்க அப்படிங்கிறாங்க. அசுரர்கள் வந்திருக்காங்க இல்ல, அதுல தலைவன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் கேட்கறான், அப்ப நீங்க கோவப்படுறீங்களா? அப்படின்னா இன்னும் நிறையவே கோவப்படுங்களேன், நாங்க வந்ததுக்கான நோக்கமே அதுதான் அப்படின்னு சொல்லி சிரிக்க, இங்க மல்லன் சொல்லிட்டு இருக்கான் சிவன் கிட்ட, இந்த முறை பார்வதி காளியா மாறது யாராலும் தடுக்க முடியாது, உங்களால கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதியை சுத்தி அவங்க அசுரர்கள் எல்லாமே அவங்களோட கோவத்தை அதிகமாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியோட கோவமும் அதிகமாக ஆரம்பிக்குது. இதை பார்த்த மணியும் தாயாருக்கு கோவம் வந்துட்டதை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சிரிக்க, இவன் ரொம்ப அமைதியா இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. மல்லன் திரும்பவும் இந்த முறை மகாகாளி இங்க வரதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.